எல்லோருக்கும் வணக்கம். திருமாரிஞ்சி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த திருப்பத்தூர் சட்டமன்றத்தில் நிறைவாக வேலை செஞ்ச ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. நான் உங்களெல்லாம் சந்தித்தது, உங்களோட பேசினது, ஒவ்வொரு குழந்தைகளிடம் என்னோட அன்பாக பழகினது, இதெல்லாம் நினைக்கல என் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இந்த பகுதி. ஏன்னா இங்கே தான் ஒரு உண்மையாக கிராமங்களில் தான் ஒரு உண்மையான அன்பை பார்க்க முடியும், ஒரு உண்மையான அரவணைப்பை பார்க்க முடியும், உண்மையான இயக்கத்தை பார்க்க முடியும், அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்க்க முடியும். அது எல்லாத்தையுமே இந்த ஒரு 10, 11 நாளில் உங்களை எல்லாம் சந்தித்து பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு ஏதாவது நான் நிறைய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குறது, வேட்பாளர்களை விலைக்கு வாங்குறது, இப்படியே 20 வருஷத்தை அவர் ஓட்டிட்டார். ஏன்னா எங்களை விலைக்கு வாங்க முடியல. எனக்கு கொடுக்குற காசையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டேன். அதை நான் லைவாகவே ஒரு இடத்துல பார்த்தேன். நான் உங்களுடைய வறுமை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் என்னால் அவரை விட அதிகமாகவே கொடுக்க முடியும். ஆனால் உங்களை விலைக்கு வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. உங்களை நான் விலைக்கு வாங்கி உங்களை அடிமைப்படுத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நலத்திட்டங்களை பூரா அங்கேருந்து நான் சுரண்டி நானே எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் உங்களை அவர் செஞ்ச தப்பை நானும் செய்ய நான் விரும்பலை. அதனால் நான் பணம் கொடுத்தெல்லாம் ஓட்டு வாங்க மாட்டேன். உங்களுக்கு அந்த கொடுக்குற பணத்தை வச்சா 10 கிராமங்களுக்கு நான் போர் போட்டு கொடுத்துருவேன். 10 கிராமங்களுக்கு போர் போட்டு கொடுத்துருவேன். பள்ளிக்கூடம், அங்கன்வாடி பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்பேன். பால்வாடி ஸ்கூல் கட்டி கொடுத்துருவேன். ஒரு 10 கிராமத்துக்கு அதை என்னால் செய்ய முடியும். ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய பணம் என்பது ஒரு நாள் செலவுக்கு கூட வராது. தனியாக பிரித்து கொடுத்தான். ஆனால் மொத்தமாக இந்த பெரிய கருப்பன் இந்த 20 வருஷத்தில் உங்களுக்கு கொடுத்த இந்த பணத்தை சேர்த்து வச்சிருந்தால் உங்களுடைய கோரிக்கை அனைத்துமே அவர் நிறைவேற்றிருக்க முடியும். ஆனால் அவர் செய்யலை. ஏன்னா உங்களை ஒரு மனிதராகவே மதிக்கலை. இந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய, திருப்பத்தூர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஒரு மனிதர்களாகவே நினைக்கலன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ பார்த்து நிறையா பேருக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு தான் வந்தேன். ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. பணம் உங்களது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் பணம் கொடுத்து வாக்கு வாங்கினார்னா உங்களால் எதையுமே கேட்க முடியாது. நான் கேட்டு வர்ற எனக்கு வாக்கு போட்டிங்கன்னா உங்களால் எல்லாத்தையும் கேட்டு பெற முடியும். சிந்திச்சு நீங்கள் ஓட்டு போடணும். இப்போ தான் நான் பிரச்சாரத்தை முடித்தேன். உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொன்னேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம், நான் முழுமையாக திருப்தியாக வேலை பார்த்தன்ற ஒரு மன நிம்மதி, நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய நல்ல திட்டங்கள் அனைத்தும் உங்களிடத்திலே கொண்டு வருவதற்கு நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிப்பி தாமரை சின்னத்திற்கு.